Good morning to everybody. உதயகுமார் கிட்டக்க வச்சுங்க. ஸோ நம்ம காய்கறிகள்லாம் இப்போ சாப்பிட்டுட்டோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் எங்கேருந்து வருது, நமக்காக யார் உற்பத்தி பண்ணுறாங்க? தோட்டத்துலேருந்து வருது. அது நமக்காக யார் உற்பத்தி பண்ணுறாங்க, அதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, ஸோ அதை பற்றிலாம் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும். எங்கள் உங்கள் வீட்லையா? சூப்பர் சூப்பர். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ப்ராசஸ்லாம் வந்து நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் இப்போ உங்கள் 2 பேருக்கு மட்டும் தான் தெரிஞ்சு, மற்றவங்க யாருக்குமே தெரியலையே. ஸோ என்னென்ன வெஜிடபிள் நீங்கள் சாப்பிட்றீங்க, அது பிளான்ட்டில் என்ன பார்ட்ஸாக இருக்குது, ஸோ எந்த பகுதியாக இருக்குது, அது வேராக இருக்கா, தண்டாக இருக்கா, அது கொடியிலேருந்து காய்க்குதா, மரத்துலேருந்து காய்க்குதா, இல்லை வேர்லேருந்து கிடைக்குதா, ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக இது இப்போது ஒரு 50 காய்கறிகள் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து so what is plant? Anybody can define plant? சொல்லுங்க. Living plant or living organism which produces oxygen by taking carbon dioxide. It is formed about 50 billion years ago. When the earth began about 300 billion years ago. At that time there was only about 300% of carbon dioxide and 3% of oxygen. At that time those plants which were in the land actually increase the population and the content of oxygen in the earth. I will get another microphone. Plants, the excess energy which is produced by plants actually give and produce flowers and in turn which change into fruits. At times they also produce fruits under the ground. Vegetables. Roots. So that others can also listen. Yes. So you should use the mic. Okay. There are many types of plants like underground stem plants, underground root plants, and carrots like an underground root vegetable. Whereas all those plants which you see are actually mostly grown on the ground. Like all the vegetables you see are actually plants, and fruits actually are grown on trees like manga, like there are different types of plants. Gulmohars and all don't have the no, they can't produce fruits because all the flowers they produce are actually male plants in the also produce fruits. Okay, I will give some more information about the plant. So why it is important? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் பற்றி ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் சொல்லிட்டாரு. அதை பற்றி திரும்ப சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. Why it is important? Plants are the primary producers of the earth. All living organisms depend plants for their எனர்ஜிக்காக வந்து நம்ம வந்து பிளான்ஸை தான் வந்து நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். தாவரங்கள் தவிர வேறு எதுவும் நமக்கு உணவு வந்து தர முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ அதோட முக்கியத்துவம் பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிளான்ட் பார்ட்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போதான் வந்து இப்போது உங்களுக்கு கிடைக்கிற வெஜிடபிள் வந்து ஃப்ரூட்டா இல்லை சீடை நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணுறீங்களா, இல்லை ஷூட்டை கன்சியூம் பண்ணுறீங்களா, லீஃபை கன்சியூம் பண்ணுறீங்களா, இல்லை ரூட்டை கன்சியூம் பண்ணுறீங்களான்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஸ்லைடை பற்றி போட்டிருக்கேன். உங்களுக்கு இதுதான் கேட்குறாரு, இல்லை நான் கொடுக்குறேன். Plants give us air. Without plants we can't live. Without air we can't live. So without plants we can't live. And plants give us food. They give us shelter when they are big. So we depend on plants that way. Good. Very good information. So life forms of plant. We have more. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகையான வளர்ச்சி, தாவரங்களோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா செடிகளாக இருக்கும். இது வந்து ஹெர்புன்னு சொல்லலையே, அது வந்து செடிகள். அது வந்து சிறிய மரங்கள் அப்படின்னா ஸ்ரப்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கிளைபர் அப்படின்னா கொடிகள்னு தமிழில் சொல்லுவாங்க. ட்ரீ மரங்கள். ஸோ இதில் எந்தெந்த லைஃப் ஃபார்ம்லேருந்து நமக்கு ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து கிடைக்குது, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரொம்ப நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸை பற்றி நம்ம இப்போது தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வெஜிடபிள் வந்து நம்ம
பிளேட்டில் வந்து சாப்பாடு இருக்கிறதுக்கு முன்னாடி அது என்னென்ன ப்ராசஸ்லாம் கடந்து வருது அப்படின்றத வந்து நம்ம இப்போ வரிசையாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களோட கல்டிவேஷன் லேண்ட் ஆர் கிராப் லேண்ட் ஆர் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு லேண்டை வந்து ப்ளோயிங், அதை வந்து உழுகு, நிலத்தை வந்து உழுகல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் வந்து ப்ளோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுகளை வச்சு உழுறாங்க இல்லையா, அது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட், பாரம்பரியமாக வந்து நம்ம செய்கிற முறை அது. இது வந்து நவீன காலத்தில் இருக்கக்கூடிய முறைகள், அந்த டிராக்டரை வச்சு உழுறது அதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து சீடி, நிலத்தை உழுது பண்படுத்தினதுக்கு அப்புறமா வந்து நம்ம விதைகளை வந்து நடணும். அந்த கையால் நடுறாங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து பாரம்பரியமாக நம்ம செய்யக்கூடிய முறை. இந்த மிஷின்லாம் வச்சு பாருங்க சீடிங் பண்ணுறாங்க பாருங்க. ஸோ இந்த மெத்தடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரிங், விதையை மட்டும் வச்சுட்டே போகாது, அதுக்கு தண்ணி வேணும் இல்லையா, தண்ணி விட்டால் தான் அது முளைக்கும். ஸோ தண்ணி வாட்டர் இரிகேஷன் மெத்தட், அது வந்து பார்த்தீங்கன்னா ஏரி பாசனம், இது வந்து சொட்டு நீர் பாசனம், இது வந்து ஆற்று பாசனம், அது கிணற்று பாசனம். ஸோ இது வழியாக வாட்டர் ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா, போர்வெல், லேக்கு, ரிவர், அதில் வந்து வாட்டர் ரிசோர்ஸ் இருக்குது, நம்ம இரிகேட் பண்ணணும். அப்போ தான் சீடு வந்து ஜெர்மினேட் ஆகும். ஸோ ஆஃப்டர் கிவிங் த வாட்டர் த சீட்ஸ் ஆர் ஜெர்மினேட்டிங் ஹியர். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான விதைகளை வச்சு நம்ம விட்டு வளர்த்தோம். ஆனால் வந்து அந்த மண்ணில் வந்து வேறு விதைகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த இதுக்கு நீர் பாய்க்கும் போது அந்த களை தவறுகள்னு சொல்லுவோம், வீட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுவும் வந்து கூடவே சேர்ந்து முளைச்சிடும். அது தனியாக அங்கே பிரித்து எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ அதுக்காக இந்த இது போட்டுருக்காங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவரிங். ஸோ ஆஃப்டர் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்ட் நல்லா மெச்சூர் ஆகிட்டு ஃப்ளவர் வருது. ஸோ ஃப்ளவர் வந்து இதோட நம்ம இதை கண்டுக்காம விட்டுட்டோம்னா என்ன ஆகும், நமக்கு ஃபுட்டெல்லாம் கிடைக்காது. அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ டிசீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் பெஸ்டிசைட். ஸோ வந்து தாவரங்கள் வந்து நீங்கள் விதையை வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்துட்டா மட்டும் வராது, அதுக்கு என்னென்ன நோய்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். அந்த நோய்கள்லாம் வந்து நீக்கிறதுக்கு மருந்து அடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரூட்டிங் ஆர் மெச்சூரேஷன். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ்லாம் கடந்து வந்ததுக்கப்புறமா உங்களுடைய தாவரங்கள் பூக்கள் பூத்து அதுக்கப்புறமா வந்து விதைகள் கனிகள்லாம் கொடுக்குது. இது அப்படியே தோட்டத்தில் இருந்துட்டு நம்ம கிடைக்குமா, கிடைக்காது. இதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்லா முற்றிய விதைகள் கனிகள்லாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. This is for rice and rice, corn and all those plants. ஸோ ஹார்வெஸ்டிங் பண்ணுறாங்க. நம்ம அறுவடை, அதான் பொங்கல்லாம் நம்ம திருவிழா கொண்டாடுறோம் இல்லையா தமிழ்நாட்டில். இந்த நெல் முற்றி நல்லா நமக்கு அறுவடைக்கு வர அந்த காலமாக நம்ம வந்து பொங்கல் திருவிழா, தமிழர் திருநாளை வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கையால் அறுக்கிறது வந்து பாரம்பரிய முறையில் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணுறது. இங்கே வந்து ரீசன்ட் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி ஹார்வெஸ்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹார்வெஸ்ட் பண்ணால் மட்டும் போதாது, அதுக்கப்புறம் அதை வந்து இந்த மாதிரி வந்து பேக்கிங் பண்ணோம். அதை வந்து தரம் பிரிக்கணும், கிரடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய சின்ன பழங்கள், பெரிய பழங்கள், விதைகள் அதெல்லாம் வந்து தனித்தனியாக பிரிக்கணும். அதில் ஒரு சில இதெல்லாம் அடிபட்டுருக்கும், அதை வந்து அந்த பாக்ஸ்குள்ளே வச்சுட்டிங்கன்னா என்டையர் ஃப்ரூட்டுமே வந்து எல்லாமே அழுகி வீணாக போயிடும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பேக்கிங் மெத்தடை ஃபாலோ பண்ணி தேவையான நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து பேக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பேக் பண்ணி அங்கேயே இருந்துட்டால் போதாது, அது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், அது மூலமாக வந்து நமக்கு தேவையான இடத்துக்கு வருது. இதை தான் பெரும்பாலும் எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராசஸை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராசஸை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க சொல்லுங்கள் பாப்பா. பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா ப்ராசஸும் பார்த்துருக்கீங்களா, இல்லை ஒரு சில ப்ராசஸ் பார்த்துருக்கீங்களா? ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா எல்லாருமே மார்க்கெட் போயிருப்பீங்க. நீங்கள் மார்க்கெட்டில் போகும்போது இதுதான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். இதுக்கு முன்னாடி பின்னாடி எவ்வளோ விஷயங்கள்லாம் நடந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் வந்து யார் நமக்காக பண்ணுறாங்க? விவசாயிகள் பண்ணுறாங்க. விவசாயிகள் மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி நிறைய அறிவியல் விஞ்ஞானிகள்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் பண்ணலன்னா இது நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதுக்கப்புறம் இதுதான் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி நீங்கள் சாப்பிட்றீங்க. இந்த ஃபுட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி இத்தனை நிலைகளை தாண்டி வருது. ஸோ அதனால தான் உணவு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் பற்றி முக்கியத்துவத்தை பற்றி அவங்கள்ட்ட இப்போ நான் அடுத்த சில விஷயங்கள் பேச போகிறேன். ஸோ இது வந்து நம்ம தமிழகத்தில் வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள், ஒரு 50 காய்கறிகள் பற்றி செய்திகள் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு கத்திரிக்காயை முதல்ல போட்டுருங்க அப்படின்னா, அது இந்தியாவை தாயகமாக கொண்ட ஒரு தாவரம். அது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மட்டும் சொன்னேன் இல்லையா, லைஃப் ஃபார்ம் பற்றி சொன்னேன் இல்லையா. ஸோ இது கத்திரிக்காய், அது பாருங்க
அதோட காமன் நேம் போட்டுருங்க பாருங்க. அது வந்து பிரிஞ்சால்னு சொன்னாதான் உலகத்துக்கே தெரியும். இப்போ நமக்கு படிச்சிருக்கீங்க, ஸ்கூல்ல போயிருக்கீங்க, உங்களுக்குலாம் பிரிஞ்சால்லாம் தெரியும். ஒரு பாட்டிக்கிட்ட போய் நம்ம பிரிஞ்சால்னு சொன்னா தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால நான் உங்களுக்கு வந்து தமிழ்ல வந்து வழங்கு மொழி அதுல வந்து என்ன நம்ம பேசுறோம் அப்படின்னா கத்தரிக்காய். அதோட தாவரவியல் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சொலானம் மெலஞ்சினா. ஏன் சார் தாவரவியல் பெயர் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம வந்து மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேர் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் தாவரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேர் தான். ஒவ்வொரு தாவரத்துக்கும் ஒரு பேர் தான் இருக்கும். வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாம் ஒரே ஸ்பீசிஸ் தான், ஹோமோசேப்பியன். நம்ம வந்து ஒருத்தர் ஒரு பேர் வச்சிருக்கோம். ஆனால் கத்திரிக்காய்ங்கிறது உலகம் ஃபுல்லாக நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலும் இதுக்கு ஒரே பேர் தான், சொலானம் மெலஞ்சனா அப்படின்னு சொல்லி சொன்னால் உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும். ஆங்கிலம் பேசாத நாடுகளில் போய் பிரிஞ்சால்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியாது. எந்த மொழி பேசுகிற நாடாக இருந்தாலும் சொலானம் மெலஞ்சனா அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து கத்திரிக்காய் தான், அது எக் பிளான் அந்த இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து உலகத்துக்கு வந்து நம்ம அறிமுகப்படுத்தியது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிமாலயன் ஃபாரஸ்டோட அடிவாரத்திலிருந்து முதல்ல வந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது இயற்கையில் இருந்தது. அப்போ வந்து இதில் தேவையில்லாத பொருள்கள்லாம் இருந்தது. அதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பாரம்பரியமான முறையில் வந்து விதை உற்பத்தி பண்ணி அதில் இருக்கிற தேவையற்ற இதெல்லாம் வந்து நீக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து தான் இந்த கத்திரிக்காய் வந்து இன்னைக்கு நீங்கள் உண்ண தகுந்ததாக மாறி ஒரு 1000 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வந்து இயற்கையில் வந்து இது ஒரு சாதாரண ஒரு தாவரமாக தான் இருந்தது. அதை வந்து கொண்டு வந்ததோட இது வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து தெரியும் அந்த எந்த நுட்பத்தை வந்து பயன்படுத்தி என்ன பண்ணணும் அப்படின்றதுலாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ எப்படி நமக்கு அது கிடைக்குது அது பார்த்தீங்கன்னா விச் பார்ட் ஆஃப் த பிளான்ட் நம்ம இது சாப்பிட்டுட்டு இருக்க இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட். ஸோ அதுக்கப்புறம் வந்து யார் உலகத்தில் அதிகமாக இந்த ஃப்ரூட்டை வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா. விதையை நட்டு 45 நாளில் உங்களுக்கு கத்திரிக்காய் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் உங்களுக்கு மொத்தம் ஒரு 90 நாள் பூ அதான் 30வது நாள் பூ பூத்துரும். 45வது நாள்லேருந்து 90 நாள் வரைக்கும் உங்களுக்கு கத்திரிக்காய் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த செடி இறந்து போயிடும். குரோமோசோம் நம்பர் இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் இந்தியாவில் வந்து 36 வெரைட்டி வந்து கத்திரிக்காய் நம்ம இந்தியாவில் இருக்குது. பர்பிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பியூர் கத்திரிக்காய் தான் போட்டு பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ்ன்னு போட்டுருக்காங்க. தீஸ் ஆர் வெரைட்டிஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு சில பண்புகள் மட்டும் மாறும். இப்போ உங்களுக்கு கலர் மாறுது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் பர்பிள் இருக்குது, அது வந்து கிரீன் கலரில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து வெரைட்டிஸ். ஒவ்வொரு வெரைட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற நியூட்ரிஷன் லெவல் வந்து மாறும். ஒரு சில கத்திரிக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக இருக்கும், ஒரு சில கத்திரிக்காயில் வந்து ஃபேட் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி வெரைட்டின்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு வெரைட்டிக்கும் ஒரு பண்பு இருக்கும். அதே மாதிரி ஒரு வெரைட்டியும் ஒரு ஜியோகிராபிக்கல் ரீஜியனில் வளரும். சொல்லுங்கள். மியூட்டேஷன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் டெவலப் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து இதில் வந்து இப்போ நான் குரோமோசோம் நம்பர் 24ன்னு போட்டிருக்கேன் இல்லையா, அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேதிப்பொருள்கள் வச்சு மியூட்டாஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மியூட்டாஜன் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து டிப்ளாய்டு கண்டிஷன் 24 குரோமோசோம் இருக்கு இல்லையா, இதை வந்து டெட்ராப்ளாய்டு ஹெக்ஸாப்ளாய்டாக மாற்றிடுவாங்க. 48, 72 குரோமோசோம் வந்து மாறும்போது உங்களுக்கு வந்து அந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதான் வெரைட்டிஸ்ன்னு சொல்றாங்களா, நமக்கு தேவையான பண்பு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூர்ல விளையிற கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். நீ பேசினா நீ மைக்ல பேச மாட்டேங்கிறீங்க, கேட்க மாட்டேங்கிறது, நீ என்ன சொல்றேங்கிறது கேட்க மாட்டேங்கிறது. சரி, we will follow some of these questions we will take up later. For it. ஒரு நிமிஷம் சார், another question. சார் எனக்கு ஒரு டவுட் சார். கத்திரிக்காய் மட்டும் ஏன் பர்பிள் கலர்லயும் கிரீன் கலர்லயும் இருக்கு, ஏன் ரெட் கலர்லயும் ப்ளூ கலர்லயும் இருக்க மாட்டேங்குது? ரெட் கலர்லயும் ப்ளூ கலர்லயும் நம்மளால கொண்டு வர முடியும். அது வந்து பிளான்ட் பிரீடர்ஸ்னு சொல்லுவாங்க சயின்டிஸ்ட். சரிங்களா, அவங்க வந்து நினைச்சாங்கன்னா அந்த கலரை ஸ்கின்னோட கலரை மாற்ற முடியும். நம்மகிட்ட வெள்ளை கலர் கத்திரிக்காய் இருக்கு, அது பார்த்துருக்கீங்களா நீங்க? பார்த்தது இல்லை இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்கின்னோட கலரை மாற்றுறதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ட் பிரீடிங் சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணால் வந்து அதோட நிறம், தோலின் நிறம் வந்து மாறும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். தே கேன் ஏபிள் டு சேஞ்ச் ஸ்கின் கலர் ஆஃப் ஆல் பிரிஞ்சர்ஸ். சரியா?
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பீட்ரூட். பீட்ரூட்டை பற்றி உங்களுக்கு பார்த்துருக்கீங்களா? பாருங்கள், பீட்ரூட் வந்து அங்கே நிலத்தில் எப்படி வளர்க்குறாங்க. ஸோ இந்த பீட்ரூட் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பீட்ரூட் அந்த இலையோட அந்த எங்கே கல்டிவேட் பண்ணுறாங்க அங்கே பாருங்கள், அந்த லேண்ட் எப்படி இருக்குது, அதை வந்து தாவரமாக முழுசாக எடுக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது, அதை வந்து சாயிலாம் ரிமூவ் பண்ணாமல் உங்களுக்கு அப்படியே பையில் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க ஒரு கூட்டமாக. அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி க்ளீனாக உங்களுக்காக மார்க்கெட்டுக்கு வர நிலமையில அந்த இது இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பீட்ரூட்டை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி இத்தனை ப்ராசஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த பீட்ரூட், பீன்ஸு, கேரட்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமனாகவே சென்னையில் வந்து இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து கலோனியல் பீரியடில் பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்மளை ரூல் பண்ணாங்க இல்லையா, அப்போ வந்து இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண பிளான்ஸ் அதெல்லாம். ஸோ அதனால தான் அதை இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ்னு சொல்லி காமனாக எல்லாருமே சொல்லுவாங்க. கேரட் ஆல்சோ ஹேஸ் மோர் வெரைட்டிஸ். அங்கே பாருங்க 50 வெரைட்டிஸ் போட்டிருக்கேன். ஒவ்வொரு வெரைட்டிஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் இருக்கும். ஒரு சில கேரக்டர் வந்து கேரட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், ஸ்வீட் இல்லாமல் இருக்கும், உங்களுக்கு கார்போஹைட்ரேட் ரிச்சாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து அந்த கேரட்டில் என்ன வேணும் அப்படின்றது வந்து பிளான்ட் ப்ரீடர்ஸ் வந்து டிசைட் பண்ணி அவங்க வந்து கிரியேட் பண்ணுறது தான் அந்த வெரைட்டிஸ்லாம். சரியா? ஸோ பாருங்கள், இது வந்து 45லேருந்து 60 நாள் இந்த விதைகள் மூலமாக தான் வளர்க்குறாங்க. விதைகள் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த சீடிங், அதே மாதிரி இதுக்கும் வந்து விதைகள் இருக்குது. கடுகு பார்த்தீங்களா, மஸ்டர்ட். ஸோ அதே மாதிரி தான் அந்த ஃபேமிலி தான் இது எல்லாமே. அந்த கடுகு மாதிரி விதைகள் தான் இருக்கும். அந்த விதைகள் வந்து ஒரு விதையிலிருந்து இந்த மாதிரி ஒரு பீட்ரூட் கிழங்கு உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 50 வெரைட்டி இருக்குது. மேஜர் கல்டிவேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப் அண்ட் இந்தியா. இது வந்து உலகத்தில் வந்து எங்கே தோன்றுனுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐரோப்பா கண்டத்தில் வந்து தோன்றுச்சு. அங்கே இருந்து உலகம் ஃபுல்லாக வந்து இங்கே கொண்டு வந்து வளர்த்து எந்த கிளைமேட்டுக்கு வந்து சூட்டபிள் ஆகுமோ அங்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வளர்த்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து அந்த டெம்பரேட் ஜோன் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீலகிரி தான் இந்த பீட்ரூட் வந்து ரொம்ப நல்லா விளையும். Beetroot has many varieties. One can be purple, one is little less purple, one is more purple, one is brown, one is red. And all nutritions are also different in each one. Yes. Good information. So this is the carrot. So இப்போ கேரட்டை பற்றி பேசிட்டு இருக்கீங்கல்ல, பாருங்க கேரட் 100 வெரைட்டிக்கு மேலே இருக்குது கேரட்டில். ஸோ இந்த கேரட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி அங்கே பாருங்கள் அந்த கேரட்டோட கிராப் பிளான்ட் வந்து எப்படி இருக்கு பாருங்க. கேரட்டை நட்டு வளர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணுன்றதுக்காக இந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ பிலோ கிரவுண்டில் கேரட் உங்களுக்கு இருக்குது. அது கேரட்டோட வெரைட்டிஸ். அந்த ஃபோட்டோ பாருங்கள், 3வது ஃபோட்டோ பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு பாட்டமில் பாருங்கள், 3வது ஃபோட்டோ எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் கேரட் இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து கல்டிவேட் பண்ணி ரிமூவ் பண்ணி அந்த சாயிலெல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த பாருங்க பிடிக்கிறது அது க்ளீனாக நீங்கள் பார்க்குற கேரட் வந்து அந்த 3 கேரட் பைலப் பண்ணி வச்சுருக்கீங்களா அடிக்கி, அதுதான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ். இதுவும் யூரோப்பில் தான் ஆரிஜின் ஆச்சு. யூரோப், இந்தியா தான் வந்து மேஜர் கல்டிவேட்டர். மோர் தென் 100 வெரைட்டிஸ் ஆர் தேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு. இது யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க? வெரி குட். குட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராப் பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப்பியோக்கா பிளான்ட் யாருன்னா பார்த்துருக்கீங்களா? கல்டிவேஷன் பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்தீங்க? பார்க்கல. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி இந்த கிழங்கு வச்சு நட்டுருக்காங்களா? வெரி குட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் மூலமாக பண்ணுவாங்க. அந்த ஸ்டெம் கட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மரம் மாதிரி நிற்குது பார்த்தீங்களா, அது வந்து ஸ்ட்ரப்பு. இதோட லைஃப் ஃபார்ம் வந்து ஸ்ட்ரப்பு. இது இருக்கு பின்னாடி இருக்கேன் சொல்லுங்கள். ஸோ அந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா, அந்த கட்டிங்ஸை வச்சு தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டெம் கட்டிங்ஸ் வந்து ஒரு 10 to 15 சென்டிமீட்டர் வந்து தரையில் நட்டு வைப்பாங்க. அதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, உரம் போடுறது, தண்ணி பாய்க்கிறது, அந்த வேலை, களை எடுக்கிறது, அந்த வேலையெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு வந்து தரையில் அந்த குச்சை நட்டு 10 மாதத்தில் வந்து உங்களுக்கு இந்த கிழங்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து இந்தியாவில் வந்து 100 வெரைட்டி இருக்குது. இதோட தாயகம் வந்து பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் அமெரிக்கா, வெப்பமண்டல அமெரிக்க பகுதிகளிலிருந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு தாவரம். அது இந்தியாவுக்கே வந்து சொந்தமான ஒரு தாவரம் கிடையாது. இந்தியாவில் வந்து மரவள்ளி கிடையாது. ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு தாவரம். அந்த பெரியவங்களுக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது வந்து மரவள்ளியோட ஃப்ரூட்டிங் வந்து நிறைய பேர் பார்த்துக்க மாட்டாங்க. அதுக்காக அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றதுக்காக தான் அதை எடுத்து போட்டதில்ல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடிஷ். அடுத்து வந்து முள்ளங்கி யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க? வெரி குட், சூப்பர்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா முள்ளங்கி அதே மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 45 to 50 days தான். வந்து 1.5 months வந்து உங்களுக்கு விதையை நட்டு வச்சு 1.5 months வந்து உங்களுக்கு அந்த தேவையான ப்ராடக்ட் ஃபுட் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அது பாருங்க ரேடிஷ் வந்து உங்களோட கிராப் பிளான்ல எப்படி இருக்கு, அதோட இது ரிமூவ் பண்ணி சாயில இருந்து ரிமூவ் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து இன்னொரு வெரைட்டி. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வெரைட்டி வந்து நம்மளோட முள்ளங்கி வந்து இருக்கு. நம்ம சாப்பிட்ற பார்ட் வந்து பிளான்ட்டோட ரூட்டு. மேஜர் கல்டிவேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா. இங்கெல்லாம் வந்து அதிகமாக இதை கல்டிவேட் பண்ணி சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் இதுதான் மரவள்ளி. இது சர்க்கரை வள்ளி சார் எடுத்துக்கிறாங்க இல்லையா. இது எத்தனை பேர் சாப்பிட்றீங்க? குட் குட். ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, அதாவது ஏசியாவில் வந்து இது வந்து ஆசிய கண்டத்தை வந்து தாயகமாக கொண்டது. ஆனால் ஆசிய கண்டத்தில் எந்த நாட்டில் இருந்து இது உண்மையிலேயே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அறிவியல் எல்லாரும் கண்டுபிடிக்க முடியல. அதில் தான் பொதுவாக ஆசியா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம ரூட்டு பிளான்ட்டோட ரூட்டை தான் நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறோம். அந்த பிளான்ட்டோட அந்த இது கல்டிவேஷன் ப்ராசஸ் பாருங்க, அது தெரியுது அவங்களுக்கு. அந்த ரூட்டும் அந்த பிளான்ட்டும் தெரியுது. அது ரிமூவ் பண்ணி போட்டோம். இது க்ளீன் பண்ணி உங்களுக்கு கன்சியூம் பண்ணுற மார்க்கெட் கொண்டு வர ஸ்டேஜில் இருக்குது. இதில் வந்து 45 வெரைட்டிஸ் இருக்குது. மேஜர் கல்டிவேட்டர் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா, சீனா, ஜப்பான். ஸோ இந்தியாவில் நிறைய யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் பற்றி மட்டும்தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா வேறு வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஐ எம் டாக்கிங் அபவுட் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு வெஜிடபிள்ஸ். எஸ் இந்த ஜப்பான்ல ஐஸ்கிரீம் மாதிரி push in Japan they push it like that, you know, like ice cream, but it's hot. They push it like you're giving ice cream to everybody. The sweet potato. Trolleys. Oh, okay. They sell hot sweet potato. Okay, okay. Trolleys. Okay. Good information. I am getting more information from youngsters. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டர்னிப். இதுவும் வந்து ஒரு இங்கிலீஷ் வெஜிடபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து யூரோப்பில் இருந்தால் நம்ம இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. அந்த கலோனியல் பீரியடில் வந்து இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பிளான்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 50 டேஸில் உங்களுக்கு வந்து ஈல்டு கிடைக்கும். டர்னிப் கொண்டு வரல. இதுவா இருக்கா? இது இல்லை, இது நூல். இல்லை பக்கத்தில் உட்காந்தா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 வெரைட்டி வந்து நம்ம இந்தியாவில் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இந்த வெரைட்டிலாம் வந்து இந்தியாவில் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. அதில் தான் இந்த வெரைட்டிலாம் கண்டுபிடிப்பாங்க. ஏன் வெரைட்டி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு வெரைட்டி பூசா 1 அப்படின்ற வெரைட்டி வந்து நல்லா விளையும், நல்ல விளைச்சல் கொடுக்கும். 45 நாளில் உங்களுக்கு தேவையான அளவு கிடைச்சிடும். ஆனால் வந்து ஆந்திர பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லாவே வராது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு சில குறைபாடுகள் இருக்கும். சாயிலுக்கு வந்து டாலரேட் ஆகாது. ஸோ விஞ்ஞானிகள் என்ன பண்ணுவாங்க, சயின்டிஸ்ட் அப்படின்னா அதுக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அந்த குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்காக புதுசாக ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க உள்ள அந்த வெரைட்டிக்குள்ள. ஸோ அதனால தான் வெரைட்டிஸ்லாம் நிறையா ஃபார்ம் பண்ணுறாங்க. தக்கான பீடபூமி சொல்லுங்க. ஆமாம், நாட் ஃபார் ஆல் பிளான்ட். ஓகே, குட் ஃபார் பிளான்ட். டர்னிப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாயில் கலர் பார்த்தீங்கன்னா தெரியுதா, பிளாக் சாயில். பிளாக் சாயில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 வெரைட்டி இருக்குது. மேஜர் கல்டிவேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, ஜப்பான், இந்தோனேஷியா. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் தெரியாது, பெரியவங்களுக்கே நிறைய தெரிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து கொடியில் காய்க்கும். இது எத்தனை பேர் தெரியும்? ஹால் இந்த இதில் கேட்குறேன், இந்த ஹாலில் யாராவது பார்த்துறீங்களா? யாராவது சாப்பிட்றீங்களா? நோ. ஸோ சாப்பிட்றீங்களா? ஸோ இட் இஸ் a ட்ரெடிஷ்னல் டியூபர். ட்ரெடிஷ்னல் இல்லை, அது இல்லை, அது இல்லை, இது வேறு. இது வந்து கொடியிலே வந்து மேலே காய்க்கும், கிரவுண்டில் வராது சார். இல்லை இல்லை, I couldn't get hold of it. சார் ஒரே ஒருத்தருக்கு தான் தெரிஞ்சு. இது வந்து ஒரு இந்தியன் நேட்டிவ் மெடிசினல் நேட்டிவ் பிளான்ட்டு. இதோட இப்போ வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல வந்து இதை நல்ல எடிபிள், இது ரொம்ப காமன் பண்ணுற, இது ரொம்ப காமனாக எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு பண்ணுறதுக்காக ஒரு சில வெரைட்டிஸ்லாம் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில ஆண்டுகள் வந்து எல்லாருமே இதை டேஸ்ட் பண்ணலாம். கலப்புறாங்க. ஸோ இதுதான் நீங்கள் இல்லையா? ஸோ
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் தான். காமனாக எல்லா இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூரோப்ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. Indian African vegetable. ஸோ நூக்கல்னு சொல்லி தமிழில் போட்டிருக்கேன் இல்லையா, நம்ம சாப்பிட்ற இந்த பகுதி வந்து ரூட் கிடையாது, இது வந்து ஸ்டெம். இது எல்லாமே இப்போ டர்னிப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் இல்லையா, இது பீட்ரூட் அதெல்லாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெம். ஸோ அது உங்களுக்கு தெளிவாக தெரியணுன்றதுக்காக தான் அந்த படத்தை போட்டிருக்கேன். இதில் வந்து 20 வெரைட்டி இருக்குது. நம்ம சாப்பிட்ற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா தாவரத்தோட தண்டு. மேஜர் கல்டிவேட்டர் உலகத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஆப்பிரிக்காவும் வந்து இதை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா பிரண்டையில் வந்து துவையில் அரைச்சி சாப்பிடுவாங்க. சின்ன பசங்க எத்தனை பேர் இதை பார்த்துருப்பாங்க, சாப்பிட்ருக்காங்கன்னு தெரியல. நீங்கள் சாப்பிட்றீங்களா? குட். இது வந்து பிரண்டைன்னு சொல்லி சொல்லுவாங்கப்பா. இதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வெரி குட், வெரி குட். ஸோ இது வந்து சட்னி அரைச்சி சாப்பிடுவாங்க. 2 வெரைட்டிஸ் இருக்கு. இதை வந்து இன்னும் பரவலாக இன்னும் அறிமுகப்படுத்தல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து ரொம்ப மிகுதியாக இருக்கு. இதை கிராமத்தில் வந்து எப்பயுமே பொதுவாக வாரத்தில் ஒரு நாள் துவையல் வச்சு இந்த இதை வந்து சாப்பிடுவாங்க. நம்ம சாப்பிட்ற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா தாவரத்தின் தண்டு. மேஜர் கல்டிவேட்டர் பார்த்தீங்கன்னா இந்தியா. தரையில் நின்று 1 வருஷத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு தேவையானதை வந்து அதில் இருந்து எடுத்துக்கலாம். அந்த பிளான்ட்ல இருந்து உங்களுக்கு வைல்டாக எங்கே பார்த்தாலும் முளைச்சிருக்கும் கிராமம். நம்ம வீட்டில் கல்டிவேட் பண்ணி எல்லாம் வரும், எல்லாம் வருது முன்னாடி. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ தாவரங்கள் வந்து ஏன் வந்து டியூபர் அதெல்லாம் வந்து ஏன் ப்ரொடியூஸ் பண்ணணும்? Excess energy. எக்ஸஸ் எனர்ஜியா? ஆமா, excess energy. There's no excess energy. They store food. No, and the energy produce பண்ணுவாங்க. அந்த excess சிவா அதுக்கு இன்னும் energy. So that the energy can be used for அந்த seeds. flowers of bioscience. Fruit like seed grow அந்த ஃப்ரூட்டுக்கு fertilizer வேணும்ல, அதுக்கு அந்த எனர்ஜி எல்லாம் அந்த யூஸ் பண்ணுவாங்க. They store excess energy for future and longer time. நீங்கள் சொன்ன அந்த ஆன்சர் தான் நான் எழுதியிருக்கேன். பார்த்தீங்களா? they produce seeds to continue their life on earth. அது தன்னோட வாழ்க்கையை வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து கொண்டு செல்வதற்காக தான் விதைகளை வந்து உற்பத்தி பண்ணுது. ஆனால் நாம என்ன பண்ணுறோம்? அந்த விதைகள்லாம் முழுசாக சாப்பிட்றோம். ஸோ they store food in tubers for future uses. Why we need vegetables in our diet? நம்ம ஏன் வெஜிடபிள்லாம் சாப்பிடணும்? அதுக்கு You get a wider variety of nutrients. ஸோ அது இல்லாமல் ரேர் மினரல்ஸ் ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. வீட்லேயோ ரைஸ்லேயோ ஓட்லேயோ கிடைக்காது. ஸோ அதெல்லாம் வெஜிடபிள்ஸில் வந்து அந்த ரேர் மினரல்ஸ் உங்களுக்கு தேவையான மினரல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது கூட நிறைய பேர் சாப்பிட்ருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது யாராவது சாப்பிட்றீங்களா? தாமரை தண்டு சாப்பிடுவீங்களா? ஸோ தாமரை தண்டை வந்து அதிகமாக வந்து உலகத்தில் பயன்படுத்துகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்களும் சீனர்களும் தான் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த பிளான்ட்டை பற்றி இன்னொரு இன்ஃபர்மேஷன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்ன தெரியும் உங்களுக்கு? ஃப்ரூட் கிடையாது, அது ஸ்டெம். ஸ்டெம். ஆமா. தாய் ஃபுட்லேயும் இது ரொம்ப ஆமா. ஸோ இதை பற்றி இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த காட்டினாலே சொல்லியிருக்கேன், நீங்கள் யாருமே சொல்லலையே. சிப்ஸ் நம்ம national இதுதான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ இது வந்து நிறைய பேர் அதிகமாக பொதுவாக யூஸ் பண்ணுறதுல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வெட்லேண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1800 2000 இந்த 200 வருஷத்துக்குள்ள வந்து நமக்கு வந்து 90% வெட்லேண்டை வந்து நம்ம எல்லாமே அழிச்சு காலி பண்ணிட்டோம். ஏன்னா வெட்லேண்ட் இருந்தால் தான் நம்ம தாமரை வளர முடியும். வெட்லேண்ட் இல்லை, ஸோ தாமரையும் இல்லை. அதனால் நமக்கு தாமரை தண்டும் அதிகமாக கிடைக்கிறது இல்லை. பார்த்தீங்கன்னா இது உருளைக்கிழங்கோட ப்ராசஸ் வந்து எத்தனை பேர் இதை பார்த்துருக்கீங்க? எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது லேஸ்லாம் சாப்பிடுவீங்களா? ஸோ அது பேக்கிங்கில் உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கு முன்னாடி எத்தனை ப்ராசஸ் இருக்கு பாருங்க. அங்கே பாருங்க, இது என்ன பார்ட்? இதை கரெக்டாக யாராவது சொல்லுங்க, வந்து பார்க்காம சொல்லுங்க. ஸோ இப்போ பாருங்க, உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து பெரு அப்படின்ற நாட்டில் வந்து நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பிளான்ட். அதிகமாக உலகத்தில் கல்டிவேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூரோப், யூஎஸ்ஏ அண்ட் இந்தியா. ஸோ அதில் வந்து 150 வெரைட்டிஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் கேட்டீங்க இல்லையா வாழைக்கிழங்கு ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ பிளான்டைன் ஆர் பனானா. ஸோ இதோட தாயகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, சீனா. இதோட இயற்கை காடுகளில் தான் வந்து
நமக்கு வந்து இந்த இது வந்து இங்கிருந்து கொண்டு வந்து மனிதனோட தேவைக்காக நட்டு வளர்க்கப்பட்டு இப்போ நிறையா இந்தியாவில் வந்து லீடிங் ப்ரொடியூசர் உலகத்தில் வந்து வாழை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஸோ அதில் வந்து 500 வெரைட்டிஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து ஈட்டபிள்ஸ் தான். நான் வந்து இதை தான் பிரைமரியாக உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக இதை மட்டும் நான் வாங்கிட்டு சொன்னேன். அது மலேசியாவில் இருக்குது. அதுவும் ஒரு வெரைட்டி. அதான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு வெரைட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் வந்து மாறும். புரியல. அப்படி கிடையாது. வாழைக்காயை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக ஒரு சில வெரைட்டிஸ் வந்து சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இது வந்து ஒன்லி ஃபார் ரா டெண்டர் பனானா. சரியா? டெண்டர் பிளான்ட். இது வந்து ரைப் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். நமக்கு தேவையானது வந்து இந்த வாழைக்காய். அதனால அந்த வாழைக்காயை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு சில வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. இதுல வாழைப்பழமும் வரும். இட் டேக் மோர் டைம் தென் அதர் வெரைட்டிஸ். நம்மளோட பிரைமரி நீட் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டெண்டர் ஃப்ரூட் நமக்கு வேணும். அதுக்காக இந்த வெரைட்டி. சரியா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 500 வெரைட்டிஸ் இருக்கு. இதை வந்து நீங்க அந்த நிறைய டவுட்ஸ் இருக்கு, கேள்விகள்லாம். சரி, வாட் எவர். How does it have so many names? Or Vazai, Varakai, Varaparam. There's many. It's so you are giving information to me. இல்லப்பா, காய் அண்ட் பழம் ஆர் just attached. வாழை, வாழைக்காய், வாழை, வாழைப்பழம். காய் is unripened, பழம் is ripened. That's all. So வாழைப்பழம், வாழை சிப்ஸ், அதை கட் பண்ணி ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரை பண்ணது. So that's all. You don't only eat the fruit and vegetable, you also eat the stem and the flower. Yeah, that also. வாழைப்பூ, வாழைத்தண்டு. Yeah, அதுவும் நம்ம சாப்பிடுறோம். ஒரு தாவரத்தை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்கணுன்றதுக்காக இந்த வாழைக்காய் மட்டும் நான் போட்டேன். சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 500 வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ வெரைட்டிஸ் வந்து நம்பர் இன்க்ரீஸ் ஆனால என்ன மீனிங்? இதோட தேவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்டைரக்டா. சரியா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயம். வெங்காயம் வந்து யாரெல்லாம் வந்து கல்டிவேஷன் லேண்ட்ல போய் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? யாரோ பார்த்துருக்கீங்களா? இது வந்து பெரிய வெங்காயம் சொல்லுவாங்க. இதுல சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் சொல்றாங்கல்ல சென்னையில, சாம்பார் வெரைட்டி. இது ஒரு வெரைட்டி, அது ஒரு வெரைட்டி. ஆனா ரெண்டுமே ஒரே ஸ்பீசிஸ் தான். டிஃபரண்ட் வெரைட்டி. டிஃபரண்ட் வெரைட்டி. ஸ்ப்ரிங் ஆனியன் வேற வெரைட்டி. இது வந்து சீட்ல இருந்து தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது இருக்கிற நல்ல தரமான சின்ன வெங்காயத்தை வச்சும் நம்ம ஒரு வெங்காயத்தை உருவாக்கலாம். ஆனியன் ஆல்சோ ப்ரொடியூஸ் சீட்ஸ். சீட் வழியாகவும் நம்ம வந்து வெங்காயத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஃப்ளவர் இருக்கு பாருங்க, தெரியுதா? இந்த ஃப்ளவர் எதுக்கு விட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா சீடை ப்ரொடியூஸ் பண்றதுக்காகவே அந்த ஃப்ளவர் விட்டு வச்சிருக்காங்க. உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் இந்த ஃப்ளவர் வந்து நான் எடுத்துட்டு வந்தேன். அது சீடு வந்து ஃபார்ம் பண்ணி வச்சான்னு நம்ம முதல்ல டெஸ்ட் பண்ணணும். அந்த சீடுக்கு வயபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். அந்த சீடுக்கு வயபிலிட்டி இருந்ததுன்னா நம்ம we can get onion from the seed. அப்போ வந்து ஆனியன்ஸை கழுவிட்டு கட் பண்ணா இல்லையா? அப்படிலாம் கிடையாது. வரும், கட்டாயமாக வரும். அது வந்து அல்லைல் ப்ரொஃபைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்கு. அந்த கெமிக்கல் வந்து ஏர்ல வந்து ஆக்சிஜன் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த நம்ம ஐயில் இருக்கிற அந்த ஒரு டிஷ்யூல வந்து இயர் கிளான்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து வேலை செய்யும் போது அந்த கண்ணீர் வந்து உங்களுக்கு வருது. ஸோ நீங்கள் அதை கழுவிட்டு பண்ணாலும் வரும், கழுவாமல் பண்ணாலும் வரும். ஏன்னா அது வந்து டிஷ்யூ டேமேஜ் பண்ணுறீங்க இல்லையா? நீங்கள் கட் பண்ணும்போது நீங்கள் என்டையராக வந்து ஒரு அந்த கட் ரீஜியனில் வந்து ஒரு 1 lakh செல்ஸ் இருக்குன்னா அதில் ஒரு 100 செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அந்த 100 செல்ஸ் பண்ணுற வேலை தான் அது எல்லாமே. சொல்லுங்கள். அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகே, அப்படிங்களா? சரி, நான் அதுக்கான பதில வேணா தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு நான் சொல்றேன். சரியா? எனக்கு தெரியாது அதுக்கு பதில். வெங்காயம் மட்டும்தான் விளையுமா? ஒரு சமயம் வெங்காயம் வீட்டிலே வச்சுட்டு இருந்தா அதுலேருந்து இது
செடி முளைக்க ஆரம்பிக்கும். என்னம்மா He's HM. சார் சொல்லிடுறேன் Murusami. He's author of +2 book. ஓகே ஓகே வாட்டனி புக்கோட ஆத்தர். Thank you, sir. My name is Murusami, HM, Government Higher Secondary School, West Malur. ரைட், அது இருக்கட்டும். இப்போ ஆனியனை கட் பண்ண கண்ணில் தண்ணி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கண்ணுக்குள்ளே லாக்ரிமல் கிளான்ஸ்னு ஒன்று இருக்குது. லாக்ரிமல் கிளான்ஸ், அந்த லாக்ரிமல் கிளான்லேருந்து செக்ரீட் ஆகுது தான் தண்ணி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதனால் நம்ம வெங்காயத்தை கட் பண்ண சொல்லுன்னா, வெங்காயத்தினுடைய செல்ஸில் சார் சொன்ன மாதிரி அலிக் ஆசிட்ஸ் இருக்குது. அது மோர் தென் 6 கார்பன் வந்ததுனாவே அரோமேட்டிக் ஆகும். அதனால் காற்றுல பட்ட உடனே அது வேப்பரைஸ் ஆகிடும். எது? இந்த இந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஆல்கஹால் வேப்பரைஸ் ஆகி ஏர் மூலமாக போயிட்டு இந்த ஓப்பனாக இருக்குது, இந்த கன்ஜெக்டிவ் டிஷ்யூவில் தான் இருக்குது லாக்ரிமல் கிளாண்ட். அந்த லாக்ரிமல் கிளாண்டோட தண்ணியோட பட்டு டிசால்வ் ஆகி இட் ரீச்சஸ் த செல்ஸ் ஆஃப் த லாக்ரிமல் கிளாண்ட்ஸ். அப்போ இந்த லாக்ரிமல் கிளாண்டில் இருக்கக்கூடிய ஒரு இரிட்டேஷன் ஃபார்ம் ஆகுது, சர்ஃபேஸ் டென்ஷன் டிஃபர் ஆகுது. அதனால் வாட்டர் கம்ஸ் அவுட் டு அட்ஜஸ்ட் த சரௌண்டிங். அதுதான் அதில் இருக்கக்கூடிய திங்ஸ். கேட்டீங்களா நம்ம கேள்வி? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வெங்காயம் வந்து சீசன் மட்டும் வளருமா இல்ல, both way we can produce through seeds and as well as வந்து மண்ணுல போட்டாலும் வரும். How do you just put the root, the bottom part, water, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கார்லிக் அல்லது பூண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேஜர் கல்டிவேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, சீனா, பாகிஸ்தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 வெரைட்டிஸ் இருக்கு. Humans ஏதாச்சும் sea plants சாப்பிடுவாங்களா? என்னப்பா? Humans ஏதாச்சும் sea plants சாப்பிடுவாங்களா? சீ பிளான்ட்ஸ். சீ பிளான்ட்ஸ் நம்ம சாப்பிட்றோமா? சாப்பிடுறோம், நம்ம வந்து சாப்பிடுறோம். ஆல்காக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல பாசிகள்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஆல்கே, அது வந்து சீ வீட் அப்படின்னு சொல்லுவாங்க, கடல் பாசிகள். அந்த பாசிகளை வந்து ஜப்பான்ல வந்து நிறைய பேர் சாப்பிடுறாங்க. இப்போ இந்தியாவிலேயே வந்து சென்னையிலேயே ஒரு சில ஹோட்டல்ஸ்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அல்வா லாக்டிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீசிஸ். ஐஸ்கிரீம்ல வந்து உங்களுக்கு பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுல உள்ள இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அகார் 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 அகார்ன்ற ஒரு பொருள். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கேல இருந்து தான் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. ஸோ இன்டைரக்ட்லி we are all eating sea plants. ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்ப. ஆமா. very healthy. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்க, பூண்டோட ஃப்ளவர் பாருங்க. பூண்டுலையும் வந்து பார்த்தீங்கன்னா சீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதில் சீட்ல இருந்தும் நீங்கள் வந்து பூண்டை உற்பத்தி பண்ணலாம். அதில் இருக்கிற ஒரு பல்பை வந்து நீங்கள் வச்சோம், ஒரு என்டையர் பல்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு தெரியாது, கொட்டி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்க சாப்பிட்ருப்பாங்க. இந்த அறையில் இருக்க யாராவது சாப்பிடுறீங்களா? இந்த கிழங்கை டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா? நோ. கொட்டி கிழங்கு, கொட்டி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரி குளங்கள் வந்து வற்றும் நிலையில் இருக்கும்போது அது இல்லை மேடம், இது வேற, அது வேற சார், அது வேற. இது வந்து சின்னதாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிழங்கு வந்து ஒரு 30 கிராம்ஸ் 40 கிராம்ஸ் தான் இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். அது வேற சார், அது வந்து லில்லியேசி. இது வந்து அப்பனோஜெனேசி. இல்ல இல்ல இல்ல, இது வந்து ஒரு நேட்டிவ் பிளான்ட். இது நிறைய பேர் இப்போ சாப்பிடுறது இல்லை. கிராமத்தில் வந்து அன்பொல்யூட்டட் லேக் ஆர் பாண்ட்ல இருந்தால் நீங்கள் சாப்பிடணும். ஏன்னா டியூபர்ஸ் சாப்பிடும்போது ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா டியூபர்ஸ் வந்து சாயில் இருக்க எல்லா பொல்யூட்டையும் வந்து அக்குமுலேட் பண்ணி வச்சிடும். ஸோ அதனால வந்து நீங்கள் பொல்யூட்டட் லேக்கு, ரிவர் பிராண்டு, அதுல இருந்தெல்லாம் நீங்கள் அதை இதை எடுத்து நீங்கள் சாப்பிடக்கூடாது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லேக்கு, ரிவரு அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பொல்யூட் ஆகாமல் இருந்தது. அப்போ வந்து சாதாரணமாக மக்கள் எடுத்து சாப்பிட்டாங்க. இப்போ வந்து செங்கல்பட்டு ஏரியாவில் ஒரு சில இடத்துல வந்து இந்த கிழங்குகளை வந்து சாப்பிட்றதா நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த பெரும்பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 வெரைட்டிஸ் இருக்குது. அது இன்னொன்று, அது காட்டுறேன் கருங்க. அது வந்து சேனைக்கிழங்கு. வேற வேற ஸ்பீசிஸ். அது இது வந்து பார்த்தீங்கன்னா அமார்ஃபோபல்ல சில்வாட்டிகஸ் அப்படின்னு சொல்லி இது ஒரு ஸ்பீசிஸ். சொல்லுங்க. அப்படியா? இதுல வந்து ஸ்க்ளீரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்லுக்குள்ள வந்து ஒரு கெமிக்கல் இருக்கு. ஸோ அந்த கெமிக்கல் வந்து உங்க நாக்குல வந்து படும்போது துணைக்கும். சரியா? அதனால தான் உங்களுக்கு அந்த ரியாக்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சேனைக்கிழங்கு. சேப்பங்கிழங்கு இருக்கு, சேப்பங்கிழங்கு இருக்குங்க, சின்னதாக இருக்கும்.
இது எத்தனை பேர் சாப்பிட்றீங்களா? குட். இது குட். நல்ல டேஸ்டாக சொல்லுங்க. இது பாயில் பண்ணிட்டு டார்கெட் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 வெரைட்டி இருக்கு. அது பார்த்துங்க, இதோட தாயகம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியா தான். இதுக்கு வந்து எப்பயுமே வந்து அந்த மணலில் வந்து கொஞ்சம் தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஏரியாவில் தான் இதை வந்து கல்டிவேட் பண்ண முடியும். ட்ரை லேண்டில் ஏரிட் ஜோனில் வந்து இதை கல்டிவேட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் மாதிரி இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த கிழங்கு இப்போ கேட்டார் இல்லையா? ஸோ அதோட ஃப்ளவர் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்காக தான் அந்த ஃப்ளவர் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த ஃப்ளவர் வந்து உங்களுக்காக போட்டுருக்காங்க. ஸோ ஆல்சோ பிலாங்ஸ் டு திஸ் சேம் ஃபேமிலி. ஓகே, வேற ஃபேமிலி போகுது. இப்போ வேற ஃபேமிலியில் வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி அதே ஃபேமிலியில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோடு இந்த சின்னதாக பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு சின்ன ஒரு கிழங்கு வந்து வெட்டி வச்சோம் அப்படின்னா நமக்கு அவ்வளோ பெரிய கிழங்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த பிளான்ட்டை நீங்கள் பாருங்கள், இதில் வந்து 20 வெரைட்டிஸ் இருக்குது. அந்த நம்ம பிளான் பண்ணதுக்கப்புறம் 9 to 10 months வந்து நமக்கு இந்த கிழங்கு கிடைக்கும். சொல்லுங்கள். இல்லை, இதோட பெரிய பெரிய வெரைட்டிஸ்லாம் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி நியூட்ரிஷன் கம்மியாக இருக்கிற சாயிலில் மேபி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். நான் உள்ளதுலேயே சின்னதாக பார்த்து எடுத்துகிட்டு வந்தேன், வெயிட் ரொம்ப இருக்கும்ட்டு. அதுதான், நீங்கள் அதை கேர் பண்ணி வளர்த்து தேவையான நியூட்ரிஷன்லாம் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா வி கேன் ப்ரொடியூஸ் மோர் தென் 10 kilogram ஆஃப் அ சிங்கிள் காம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் பிளான்ட் வந்து யாரெல்லாம் நேரில் பார்த்துருக்கீங்க? எங்க பார்த்தீங்க நீங்க? அப்படி ஃப்ளவர் வந்ததா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர். இதில் வந்து 35 வெரைட்டி இருக்கு. இதோட ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியா தான். ஸோ இந்த வெரைட்டிஸ்லாம் இந்த ஸ்பீசிஸ்லாம் உங்களுக்கு வந்து எடுபுலாம் மாற்றுறதுக்கு இது வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கிறதுக்காக ஒரு இவ்வளோ பெரிய அறிவியல் விஞ்ஞானிகள் இத்தனை துறையிலேருந்து உங்களுக்கு பின்னாடி உழைச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் தாவரங்கள் வளர்றது இல்லையா, மண், அதை பற்றி அதில் இருக்கிற ஏற்படுகின்ற குறைகள்லாம் நீக்கிறதுக்காக சாயில் சயின்டிஸ்ட், பெடாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மக்களுக்காக இந்த உணவு வந்து தொடர்ந்து கிடைக்கணுன்றதுக்காக அவங்கெல்லாம் வந்து இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரல் இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ புதுசாக டெக்னிக்லாம் முன்னாடி பார்த்தீங்களா, நம்ம பாரம்பரியமாக என்ன பண்ணிட்டு இருந்தோம், மாடு வச்சு உழவு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிராக்டர் வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி அதை இன்னும் ஸ்பீடப் எப்படி பண்ண முடியும், லெஸ் எனர்ஜி மூலமாக எப்படி வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண முடியும், எப்படி சீடிங் பண்ண முடியும், எப்படி வீடிங் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ரிசர்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் இம்ப்ளிமெண்டேஷன் தேவையான கருவிகள் வந்து புதிய கருவிகள் உருவாக்குறதுக்காக உங்களுக்கு அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியர்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட் பயாலஜிஸ்ட், அந்த வீடு தேவையில்லாத கலை தாவரங்கள்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக அதெல்லாம் எப்படி வந்து நம்ம வந்து மணலில் வந்து எப்படி நம்ம வராமல் தடுக்கலாம், மற்ற பிளான்ட்டை கல்டிவேட் பண்ணும்போது எப்படி நம்ம வளராமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக, அந்த சீடு வந்து முளைக்காமல் தடுக்கிறதுக்காக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட் பயாலஜிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் டு கில் வீட்ஸ், அந்த கலை தாவரங்கள் வந்து நமக்கு தேவையில்லை இல்லையா, அதெல்லாம் அழிக்கணுன்றதுக்காக அதுக்கான அதை அழிப்பதற்கான அந்த வேதிப்பொருள்கள்லாம் வந்து அவங்க தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டிசீஸ் மேனேஜ்மெண்ட், பிளான்ட் பேத்தாலஜிஸ்ட், தாவர நோயியல் வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு காட்டினேன் இல்லையா இப்போ டிசீஸ் மேனேஜ்மெண்ட், அந்த டிசீஸ்லாம் எப்படி வராமல் தடுக்கலாம், அப்படி வந்ததுன்னா அந்த நோயை வந்து எப்படி பரவாமல் தடுக்கலாம், அதற்கான மருந்துகள் அதெல்லாம் கண்டுபிடிச்சி வந்ததுன்னா பிளான்ட் பேத்தாலஜிஸ்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் ஆர் ஃபுட் வேல்யூ, இப்போ உங்களுக்கு ஒரு புது வெரைட்டி கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அந்த வெரைட்டியில் வந்து என்னென்ன மினரல்ஸ் இருக்குது, என்ன வேணும், என்ன நம்ம டார்கெட் நம்ம நினைச்சது வந்து அதில் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அசஸ் பண்ணி பார்க்குறதுக்காக அந்த நியூட்ரிஷனல் ஃபுட் வேல்யூ பார்க்குறது நியூட்ரிஷனிஸ்ட் அசஸ் ஃபுட் வேல்யூஸ். அவங்க வந்து அந்த அந்த உணவில் இருக்கக்கூடிய அந்த பொருள்கள்லாம் வந்து அதோட தரத்தை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட், நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டிஸ் வந்து நல்லா டெவலப் ஆகி நல்லா ஈல்டு கொடுக்கும், ஆனால் ஒரு சில ஸ்டேட்டில் வராது. ஸோ அதுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை தீக்கிறதுக்காக அந்த பிளான்ட் ப்ரீடர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு மக்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டிஷ்யூ கல்ச்சரிஸ்ட், பயோடெக்னாலஜிஸ்ட், பாட்டனிஸ்ட், ஜெனட்டிக் இன்ஜினியர்ஸ் ஒர்க் ஆல் டுகெதர் டு கிரியேட் நியூ வெரைட்டிஸ் டு என்ஷூர் ஃபுட் செக்யூரிட்டி. ஸோ உணவு தேவையை வந்து நம்ம உலகத்தில், இந்தியாவில், தமிழ்நாட்டில் வந்து சீர்படுத்தி வைக்கிறதுக்காக இவங்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் மட்டும் இல்லாமல்
நமக்கு எவ்வளோ தேவைப்படுது, என்னெல்லாம் வேணும், எந்த சூழ்நிலையில் வந்து எந்த தாவரங்கள்லாம் நமக்கு வளரும் அப்படின்றத பார்க்குறதுக்கு உங்களுக்கு எக்கனாமிஸ்ட், கெமிஸ்ட், சோசியல் சயின்ஸ் படித்த அந்த சோசியல் சயின்டிஸ்ட்னு சொல்கிறாங்க. அப்புறம் கிளைமேட்டாலஜிஸ்ட் மற்றும் மேலும் பல அறிவியல் வல்லுநர்கள் வந்து மக்களோட உணவு தேவையை வந்து பூர்த்தி செய்வதற்காக காலங்காலமாக வந்து உழைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ ஜிஞ்சர் அப்படின்னு சொல்லி இது வந்து ஊறுகாய் போடுவாங்க. எத்தனை பேர் இதை சாப்பிட்றீங்க? அந்த பிளான்ட் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துங்க அந்த பிளான்ட் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்காக தான் இந்த பிளான்ட்டு அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வர மாதிரி உங்களுக்காக பண்ணியிருக்கேன். இதில் வந்து 15 வெரைட்டி இருக்குது. இதோட தாயகம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியா. அதுக்கப்புறம் கேபேஜோட ஃப்ளவர் எத்தனை பேர் பார்க்குறீங்க? கேபேஜோட ஃப்ளவர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கேபேஜ் ஃப்ளவர் உங்கள்கிட்ட வந்ததா? புரியல. இது எல்லாமே சேம் ஃபேமிலி பிளான்ட் ஃபேமிலி. Cabbage, about broccoli, like the fruit of the cabbage. Fruit. Like Same plant. No, different varieties. Apro lettuce in the same variety. ஒரே சேம் ஃபேமிலி. ஆனால் வந்து உங்களுக்கு டிஸ்டிமுலர் கேரக்டர்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ஸ்பீசிஸ்க்கும் வந்து ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அந்த மார்ஃபாலஜி மாறும், உள்ள இருக்கிற அனாட்டமி மாறும். Uncle, cabbage ஓட purple variety இருக்கு. இருக்குமா? இருக்கு. ஆமா. இது வந்து காமனா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இந்த வெரைட்டி, அதனால தான் இந்த போட்டோ போட்டேன். ஆமா. Or flowers also we can eat some flowers, but they're very beautiful and looking. அதை பார்த்துருக்கீங்களா? இந்த ஃப்ளவர் உங்களுக்காக தான் நான் போட்டேன். Cabbage purple கலர்ல இருக்குன்னு சொல்றா. பிரிஞ்சால் மாதிரியே cabbage blue கலர்லயே ரெட் கலர்லயே இருக்கு மாதிரி. கட்டாயமாக கொண்டு வரலாம். அதான் நான் சொன்னேன் இல்லையா, பிளான்ட் பிரீடர்ஸ் கேன் டூ மேஜிக். நீங்கள் வந்து இப்போ எல்லா வெஜிடபிள்ஸ்க்கும் பண்ணலாம். எல்லா வெஜிடபிள்ஸ்க்கும் பண்ணலாம், ஒரு சில வெஜிடபிள்ஸ்லாம் பண்ண முடியாது. அது வந்து ஜெனட்டிக்கலாக பேரியர்ஸ் இருக்கும், அது வந்து நம்ம பண்ண முடியாது ஒரு சில விஷயங்கள்லாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு தெரியல, முட்டைக்கோஸ்லேயே சின்னது மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து முட்டைக்கோஸ் கிடையாது, வேறு கலாக்கோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த பிளான்ட் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கிடைக்கல. இது வந்து ஜப்பான்ல வந்து பரவலாக வந்து உபயோகப்படுத்துறாங்க. நோ அது வந்து பார்த்தீங்கன்னா அன்ஓப்பன்டு ஃப்ளவர் பட்டு. கரெக்ட். பிளான்ட் இல்லை, அதுதான் நம்ம சாப்பிட்ற கேபேஜ். ஆமாம் சார். ஸ்ப்ரவுட் கிடையாது. இது வந்து உங்களுக்கு ஆசச்சு வந்து அந்த முட்டைக்கோஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி சின்னதாக இருக்கும். அதுக்கு மேலே சைஸ் வராது, முட்டை சைஸுக்கு மேலே வராது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற வெரைட்டி. நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா இது சின்ன முட்டைக்கோஸ்ன்னு நினைச்சுவாங்க. ஜப்பான்ல வந்து நிறைய யூஸ் பண்றாங்க, இது ராவாவும் பாயில் பண்ணி யூஸ் பண்றாங்க. இது வந்து இந்தியாவில் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க இல்லையா எனக்கு தெரியல. இது கிடைக்குது மார்க்கெட்ல, ஸோ அதனால உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக இந்த போட்டோஸ் பண்றாங்க. அது அந்த ப்ரோக்கலி, இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான இந்த பிளான்ட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்டி கேன்சர் காம்பவுண்ட் இருக்கு. கேன்சருக்கு எதிரான வேதிப்பொருட்கள்லாம் வந்து இந்த இதுல நிறைய இருக்கு. இது வந்து செமி பாயில் பண்ணி சாப்பிடுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சயின்டிஸ்ட்லாம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆன்டி கேன்சர் காம்பவுண்ட் இதுல இருந்து ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா யூரோப், இட்டாலி தான் இதோட ஆரிஜின். இதுல வந்து பாத்தீங்கன்னா 140 வெரைட்டி இருக்கு. ஸோ இதுதான் காலிஃப்ளவர். எல்லாம் ஒரே மாதிரி லுக்கிங் சிமிலர். ஸோ நம்ம சாப்பிட்ற அந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் யார் வந்து அதிகமாக கல்டிவேட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூரோப், இந்தியா, சைனா, ஜப்பான், யூஎஸ்ஏ. ஸோ நம்ம இவங்க எல்லாமே வந்து அதிகமாக இதை ப்ரொடியூஸ் பண்ணி சாப்பிட்றாங்க. அந்த மேலே வந்து கிராப் லேண்டில் வந்து எப்படி நட்டு வச்சு வளர்ப்பாங்க நீங்கள் பார்க்கணும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அந்த ஃபோட்டோ நான் வந்து போட்டேன். ஸோ இது வந்து அவரைக்காய். இது எல்லாருமே நீங்கள் வந்து சாப்பிட்ருப்பீங்க. இதில் வந்து 30 வெரைட்டி இருக்குது. ஸோ இது வந்து தரையில் அந்த விதையை நட்டு 90லேருந்து சாம்பரில் போடுவாங்க. 90லேருந்து 120 நாள் கழிச்சு உங்களுக்கு அந்த இது கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து பீன்ஸு, இது எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க. இது எல்லாமே இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து இன்ட்ரடியூஸ்டு ஃப்ரம் யூரோப்.
இது நிறைய பேர் இந்த பிளான்ட் நீங்க பாத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் வந்து இதை கல்டிவேட்டட் பிளான்ட்ல போட்டுருக்கீங்க? நீங்க இந்த காய் பார்த்திருப்பீங்க, அந்த பிளான்ட் பார்த்திருப்பீங்களா? பிளான்ட் பாத்துறீங்களா? பிளான்ட் பாருங்க எப்படி இருக்கு. சைனால சரி, ஏன் சைனால இருக்கு, நீங்க நேர்ல பாத்துறீங்களான்னு கேக்குறேன். ஓ வெக்கேஷன் போயிருக்கிறப்ப பார்த்துருக்கேன். ஸோ நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான். இது வந்து மேபி நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இது வந்து ஸ்டெம் இல்லைனா ரூட் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இது வந்து ஃப்ரூட் அப்படின்றத உங்களுக்கு சொல்றதுக்காக தான் இந்த போட்டோகிராஃப் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை. இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஊறுகாய் போட்டு சாப்பிடுவாங்க, ஜூஸ் போட்டு குடிப்பீங்க, எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதில் வந்து 122 வெரைட்டி இருக்கு. இது வந்து விதையில இருந்தும் கிராஃப்டிங் அப்படின்னு சொல்லி ஒட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழ்ல. அது மூலமா வந்து இந்த தாவரத்தை வந்து வளர்க்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 122 வெரைட்டி இருக்கு. இதோட எங்க வந்து இந்த இயற்கையில் இந்த தாவரம் காணப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவிலையும் ஆப்பிரிக்காவிலையும் காணப்படுது. ஸோ இது வந்து உலகத்தில் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா, ஆப்பிரிக்கா அண்ட் சைனா. ப்ளீஸ் நெவர் வேஸ்ட் ஃபுட் ஒய் அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுக்கான ஏன் நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு போட்டிருக்கேன். நான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்கள்லாம் ஃபுட்டை வேஸ்ட் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் பண்ணாதீங்க. அது ஏன்னு சொல்றதுக்காக தான் இந்த இதெல்லாம் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ் இன்வால்வ்ஸ் நியூமரஸ் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். முன்னாடி பார்த்தீங்களே ஃபர்ஸ்ட் அந்த நிலத்தை வந்து பண்படுத்துறதுல இருந்து உங்களுக்கு எத்தனை ப்ராசஸ், மோர் தென் 12-13 ப்ராசஸ். அது மூலமாக தான் உங்களுக்கு வந்து உங்கள் பிளேட்ல வந்து அது வந்து இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் கடந்து வர்ற ஒரு தானியத்தையோ உள்ள காய்கறியோ வந்து நீங்கள் வந்து கட்டாயமாக வந்து வீணடிக்கக்கூடாது. தேவையான அளவு எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு பொருள் வந்து செய்யும் போது இப்போ சாம்பார் செய்யறீங்க அப்படின்னா தேவையான அளவு சாம்பார் செய்யணும். நம்ம வீட்டில் நிறைய காய்கறி இருக்குது, நிறைய பொருள் இருக்குன்றதுக்காக 10 பேருக்கு செய்ய வேண்டிய 20 பேருக்கு செஞ்சு வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ராசஸ் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா? அந்த ப்ராசஸ்லாம் உங்கள் மைண்டில் இருக்கணும். நீங்கள் வந்து வாழ்நாளில் வந்து உணவுப் பொருள் எதையுமே வீணடிக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு டாக்கையே நான் இங்கே வந்து உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். If you price the water to produce 1 kg, 1 kg of rice ஓட காஸ்ட் எவ்வளவு இருக்கும் உண்மையில? Even if you price it at 10 paise per liter water for irrigation. Unbelievable. ஸோ அதை தான் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க. பாருங்க, டொமேட்டோ வந்து உங்கள் கையில் ஒரு டொமேட்டோ வர்றதுக்கு அந்த பிளான்ட் வந்து 120 லிட்டர்ஸை வந்து தன்னோட ரூட் மூலமாக அப்சர்வ் பண்ணி ரெஸ்பிரேஷன் பண்ணி தன்னோட பிசியாலஜிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒரு டொமேட்டோ கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாருங்க 170 லிட்டர் தண்ணியை வந்து அந்த பிளான்ட் வந்து அப்சர்வ் பண்ணி அந்த பிசியாலஜிக்கல் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து மிஸ்லீட் ஆகாமல் ஒழுங்காக நடந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு உருளைக்கிழங்கு கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும் லேஸ் சிப்ஸ் எல்லாம். சரியா? ஸோ 250 லிட்டர் தேவைப்படும். ஒரு ஆப்பிள் உங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்றவங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது இல்லையா? அந்த ஆப்பிளை வந்து அந்த பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக 250 லிட்டர் வாட்டரை வந்து சாயிலிருந்து அப்சர்வ் பண்ணி அந்த ஃபிசியாலஜிக்கல் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து ஒழுங்காக நடத்தி முறை தவறாமல் நடத்துனதுனால தான் உங்களுக்கு ஒரு ஆப்பிள் கையில் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ஆப்பிள்லாம் நீங்கள் எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து காராமணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் பீன், கொத்தவரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நிறைய பேர் அந்த பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க. கோவைக்காய், இது வந்து மிளகாய், குடமிளகாய்ன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அது. இட்ஸ் லுக் லைக் அம்ப்ரெல்லா. காரமா இல்லையா? அதான் வெரைட்டி. நமக்கு தேவையான அந்த இதை வந்து தேவையான பண்புகளை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து அந்த பிளான்ட் பிரீடர்ஸ், ஜெனடிக்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா, சயின்டிஸ்ட், அவங்களாம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து மலை நெல்லின்னு சொல்லி சொல்லுவாங்க, இந்தியன் கூஸ்பெரி நெல்லிக்காய். இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா. சரி, இதுதான் வந்து இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா மொச்சை, ஏன்ட்ட கேட்டீங்கல்ல அந்த மொச்சை. இது வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை. ஸோ இந்த மிளகாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து இயற்கையில் காணப்படுற மிளகாய். நம்ம வந்து வீட்டில் சாம்பாரில் பயன்படுத்துகிற மிளகாயெல்லாம் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து வந்தது கிடையாது. அது வேற நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்து 400 ஆண்டுகளுக்கு முன்பு போர்த்துகீசியர்களால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு தாவரம். அது லாஸ்ட்ல பேசிக்கலாம். we don't have time. ரன் பண்ணிட்டு we will talk. I will discuss with you personally. I will discuss with you. இது வந்து பார்த்தீங்கன்னா பிட்டர் கார்ட். இது வந்து கல்டிவேட்டட் லேண்ட்ல வந்து எப்படி இருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த போட்டோஸ்லாம் போட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்ஃப்ரூட்டோட அந்த காய் வந்து யூஸ் பண்றாங்க இல்லையா, பலாக்காய். ஸோ அதுக்காக அந்த இன்ஃபர்மேஷன் இது வந்து பண்ணிடுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டாணி. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, பீர்க்கங்காய்.
ஸோ இது வந்து பூசணிக்காய்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் கோடு, இது வந்து ஆஷ் கோடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லாம் பம்கின் முன்னாடியே போயிடுச்சு. இது வந்து ஆஷ் கோஷன். ஸோ ஹவு மச் த ஹியூமன் இஸ் கிரீடி. ஸோ மனிதன் வந்து எவ்வளோ சுயநலம் முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தாவரங்களும் மொத்தமாக சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 120 ஜிகாட்டன் கார்பனை வந்து தன்னோட ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக வந்து நிலைநிறுத்தி உணவாக வந்து உருவாக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 75 ஜிகாட்டன், ஒரு ஜிகாட்டன் வந்துன்றது ஒரு 1 பில்லியன் டன். ஒரு 75 ஜிகாட்டனை வந்து டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. மரைன் ஈகோசிஸ்டம் வந்து 45 ஜிகாட்டன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 8.7 பில்லியன் 87 லட்சம் வகை உயிரினங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு உயிரினமான மனிதன் இவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் பிரைமரி ப்ரொடக்ஷன்ல வந்து முதல்நிலை உற்பத்தியில வந்து 52% வந்து மனிதன் ஒரே ஒரு ஸ்பீசிஸ் மட்டும் சாப்பிட்டு அழிக்குது. ஸோ அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ பெரிய சுயநலவாதி அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துங்க. ஆல் அதர் ஸ்பீசிஸ் எக்ஸப்ட் ஹியூமன் டிபெண்ட் ஒன்லி ஆன் ஜஸ்ட் 48%. They are in 8.6999 billion. So in this way we are stealing the properties of others for our own welfare. ஸோ இது மற்றது சுண்டை பாகல்னு சொல்லுவாங்க, சுரைக்காய். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது, அது தெரியணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்கேன். இது வந்து தக்காளி, இது வந்து இதான் தேங்காய். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வாழவரைக்காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது நிறைய பேர் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. இது வந்து சோட் பீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து இது குக்கும்பர், வெள்ளரி. இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டங்காய். இது வந்து பார்த்தீங்கன்னா புளிய மரம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, ஆப்பிரிக்கா. இதில் வந்து more than 10 வெரைட்டிஸ் இருக்கு. இதுதான் வந்து வித்தவுட் சாயில். நம்ம வந்து சாயில் இல்லாமல் பிளான்ட்டை கல்டிவேட் பண்ண முடியுமா சார் அப்படின்னு யாராவது கேட்டீங்கன்னா முடியும். ஸோ ஹைட்ரோஃபோனிக்ஸ் அப்படின்ற இந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணி சைனாவிலலாம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவில் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ண இப்போ தான் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெவர் டிஸ்டர்ப் பிளான்ஸ் ஒய். ஏன்னா கேட்டால் தாவரங்கள்லாம் ஏன் வந்து நம்ம முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா பிளான்ஸ் ஆர் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ். They act as oxygen factories, provide food, shelter and clothes. இதை கொஞ்சம் பாருங்க, அவ்வளோவா நம்ம பேசுவோம். So playing major roles in carbon, oxygen, mineral and water cycles, provide shade and happiness, act as habitat for animals, reduce global warming, reduce temperature of surface air, provide medicines to treat diseases. So you can cultivate vegetables and greens in your home, backyard, garden, window and roof. So இதெல்லாம் ஏற்கனவே ஒரு சிலர்லாம் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இப்போ அடுத்து முக்கியமான ஒன்று வந்து பாருங்க, ஆக்ட் இன் வெஜிடபிள்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் லேர்ன். இப்போ சென்னையில் வந்து ஒரு சில ஹோட்டல்ஸில் வந்து இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் லேர்ன். இதெல்லாம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்கள் எல்லாம் அவர்கிட்ட பேசலாம், பட்